பரிசுத்தமான நாமம் இன்றுமென்றும் மகிமைப்படுவதாக. களத்தில் தப்பித்தல், நியர் மிஸ். சில வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். காலையில் அங்கு போனவுடன் நான் சில இடங்களிலே இன்ஸ்பெக்ஷனுக்காக போவேன். போகும்பொழுது சரியாக ஒரு 9:45 மணிக்கு ஒரு பெரிய வெசல் மேலே ஏறி அதையெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்தேன். இறங்கி வந்து என்னுடைய சீட்டுக்கு போகும்போதே பின்னாடி ஒரு மனிதன் ஓடி வந்து சொன்னார், சார் அந்த வெசல் கீழே விழுந்து விட்டது என்று சொன்னார். என்னால் நம்ப முடியவில்லை. சரியாக 9:45க்கு வெசல் மேல் நிற்கிறேன். 10 மணிக்கு அந்த வெசல் கீழே விழுகிறது. யாருக்கும் எந்த சேதம் இல்லை. அப்பொழுது நான் நினைத்தேன், கணத்தில் தப்புவிக்கப்பட்டேன். நான் பொதுவாக ஆண்டவருடைய கிருபையினாலே தப்புவிக்கப்பட்டேன் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு இன்றைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நியர் மிஸ், ஜஸ்ட் மிஸ். அநேகர் இவ்விதமான அனுபவங்கள் வழியாக கடந்து போயிருப்பீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனம் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கவனமாக நீங்கள் கேளுங்கள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவிப்பது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ஒரு வேட்டைக்காரனுடைய கைக்கு தப்புவிக்கிறதான இந்த பறவைகளை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். பாவம் ஒரு கொடுங்கோலன். Sin is a tyrant. எதிரில் வரும் எவரையும் ஈவு இரக்கமின்றி கொலை செய்யும் கொலை பாதகன். வேத புத்தகத்துக்கு அடுத்தபடியாக உலகத்தில் அதிகமாக விற்பனையாகி கொண்டிருக்கிற மோட்ச பிரயாணம் என்கிற புத்தகம், த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், மிக மிக அருமையான ஒரு புத்தகம். அதில் உள்ள மனிதன் கிறிஸ்தியான். கிறிஸ்தியான் மோட்ச பிரயாணத்தில் அதை எழுதின ஜான் பனியன் எழுதும்போது கிறிஸ்தியான் திட்டி வாசல் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல வந்து நிற்கிறான். அங்கு நடப்பதை சற்று கவனியுங்கள். திட்டி வாசல் அது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான வார்த்தைக்கு அது ஒரு நிழலாக இருக்கிறது. இப்போ இந்த திட்டி வாசல் அருகிலே அந்த கிறிஸ்தியான் வந்து நிற்கிறான். கதவு திறக்கப்படுகிறது. அப்போ கதவு திறக்கப்படும் பொழுது கிறிஸ்தியான் மெதுவாக காலடி எடுத்து உள்ளே வைக்க போகிறான். அப்போ அந்த கோட்டைக்குள் இருந்ததான பட்சதாபன் என்கிற ஒரு மனிதன் சட்டென்று அவனுடைய கையை பிடித்து இழுத்து உள்ளே அவரை அனுமதித்தார். தாமதிக்க வேண்டாம், உடனடியாக என்று சொல்வது போல உடனடியாக அவனை பிடித்து உள்ளே இழுத்து அவர் உட்கார வைத்தார். அப்போ ஏன் என்று அந்த கிறிஸ்தியான் பட்சதாபனிடத்துல கேட்கும் பொழுது அவர் சொல்றார், இந்த கோட்டைக்கு சற்று அப்பால் ஒரு பெரிய பலத்த கோட்டை கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கோட்டை இது ரட்சிப்பின் கோட்டை. அதற்கு எதிர்த்தாப்பில் கட்டப்பட்டிருக்கிறது பெயல்செபூல் என்கிற பெயரை உடைய ஒரு அதிபன் அந்த கோட்டையை கட்டியிருக்கிறான். அவனும் அவனுடைய காரியக்காரரும் இந்த திட்டி வாசலை தேடி வருகிற பிரயாணிகள் உள்ளே பிரவேசிக்கும் முன்பதாக அவனை கொன்றுவிட்டால் நல்லது என்று எண்ணி அம்புகளை பிரயோகிப்பார். அதனால்தான் நான் உன்னை இவ்வளவு ஆத்திரத்தோடு உன்னை இழுத்துக்கொண்டேன் என்று சொல்லி உள்ளே அவனை உட்கார வைத்து ரட்சிப்பினுடைய மகத்துவத்தை குறித்து சொல்லுகிறதை நாம் அந்த புத்தகத்துல வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எக்ஸோடஸ் டிவி நண்பர்களே, பாவத்தில் இருந்து கணத்தில் நீங்கள் தப்புவிக்கப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கலாத்தியர்கள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். சரியான வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். மிக மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். காலம் நிறைவேறின போது, ரட்சிப்பில்
காலம் மிக மிக அவசியம். இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது சொன்னார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. அதே வேளையில் சிலுவைக்கு போகும் முன்பதாக என்னுடைய வேலை வந்தது என்று அவர் கூறுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். குறித்த காலம், ஒவ்வொருவருக்கும் காலம் இன்றைக்கு கொடுக்கப்படுகிறது, அவகாசம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சரியான வேளையில் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். எப்பொழுது? நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போது. ஆகவே இந்த காலத்தை நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு உள்ள இந்த நாள் அல்லது இந்த வேளை உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது கூட 9ஆம் மணி வேளையில் என்று வேதம் கூறுகிறது. 9ஆம் மணி வேளையில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி ஜீவனை விட்டார். ஒரு பாடல் இவ்விதமாக கூறுகிறது, காலம் ஆதாயப்படுத்து உனது ஜீவன் கடலின் அலையில். காலம் ஆதாயப்படுத்து உனது ஜீவன் கடலின் அலையில் தூரும்பு சிநேகிதா. காலம் ஆதாயப்படுத்து. பால வயது மங்கை பருவம் நடுவயது சால சீதைக்கும் அந்த சங்காரன் வரும் முன்னே காலம் ஆதாயப்படுத்து. உன்னுடைய ஜீவன் கடலின் அலையில் துரும்பு என்று பக்தன் பாடுகிறார். அப்போ இந்த பால வயது மங்கை பருவம் நடுவயது, எந்த வயது உள்ளவர்கள் ஆனாலும் சால சிதைக்கும் அந்த சங்காரன் வரும் முன்னே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இன்றைக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம் என்று வேதம் கூறுகிறது. இந்த வருடம் எவர்கள் பிழைத்திடுவார், எவர்கள் மரித்திடுவார்கள். இந்த வருடம் எவர்கள் பிழைத்திடுவர், எவர்கள் மரித்திடுவார்கள். தொந்த மன்னரை தீரையோ தூளிரோ என சொல்லும் செயல் எனக்கில்லை. அந்தந்த வருடம் அநேகர் மடிந்தனர்கள், அந்தந்த வருடம் அநேகர் மடிந்தனர்கள். இந்த சத்தியம் ஒன்றே எனக்கு தெரியும் அப்பா, காலம் ஆதாயப்படுத்து. காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக குறித்த காலத்தில் மரித்தார். அதே வேளை இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கப்படுகிற இந்த கணத்தில் தப்புவித்தல் என்கிற இந்த சிந்தை, இந்த சங்காரம், இந்த உலகத்தினுடைய அதிபதி உங்களை மரணத்திற்குள் கொண்டு போகும் முன்பதாக நீங்கள் தப்புவிக்கப்படுங்கள். இந்த நித்திய ஆக்கினைக்கு தப்புவிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் உங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை நற்செய்தியாக அறிவிக்கிறது. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் யாவரும் பாக்கியவான்களாக மாறுவீர்கள். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.